Good morning to 11 students. Physics-ல second lesson kinematics பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதில் part 14 வரையும் லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம். லாஸ்ட் கிளாஸில் பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் வெலாசிட்டி பார்த்தோம். அதில் வந்து ஒரு கேஸ் தான் பார்த்தோம். அடுத்து இன்னும் ஒரு 2 கேஸ் இருக்குது, 2 நிகழ்வுகள் இருக்குது. அதை பார்த்த பிறகு ஒரு 3-4 கணக்குகள் இருக்குது. அதை முடித்த பிறகு ஆக்சிலரேட்டட் மோஷன் அப்படின்ட்டு இருக்கு. வாங்க எல்லாத்தையுமே கண்டினியூவாக பார்த்துடலாம். வாங்க பாடத்துக்குள்ளே போகலாம். கேஸ் 2ல பாருங்க. Consider two objects A and B moving with a uniform velocities VA and VB along the same straight tracks but opposite direction. ரெண்டு பொருள் ரெண்டுமே சேம் வெலாசிட்டி VA VPங்கிற வெலாசிட்டியில் போய்கிட்டு இருக்கு. சேம் ஸ்ட்ரைட் ட்ராக்ஸில் போகுது ஆனால் ஆப்போசிட் டைரக்ஷனில் போகுது. ஒன்று ஈஸ்ட்டில் போனால் ஒன்று வெஸ்ட்டில் போகும், அல்லது ஒன்று நார்த்தில் போனால் ஒன்று அனதர் கார் வந்து சவுத்தில் போகும். ரெண்டும் ஈக்குவல் ஸ்பீட் அண்ட் ஆப்போசிட். இந்த ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் ஆப்ஜெக்ட் ஏ வித் ரெஸ்பெக்ட் டு ஆப்ஜெக்ட் பி. ஏங்கிற அந்த ஆப்ஜெக்ட் பிங்கிற ஆப்ஜெக்டை பொறுத்து என்ன ரிலேட்டிவில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா விஏபி. எது இருக்குது எதை பொறுத்து அப்படின்னு பார்க்க போகிறோம். ஏங்கிறது பிஏ பொறுத்து அப்படின்னா ஏ தான் ஃபஸ்ட்டு வரணும். இப்போ விஏபி ஈக்குவல் டு விஏ மைனஸ் பிபி. எக்ஸ்ட்ரா இங்கே ஒரு விபிக்கு ஒரு மைனஸ் ஏன் போட்டிருக்கோம் அப்படின்னா ரெண்டுமே ஆப்போசிட் டைரக்ஷன். ஸோ மைனஸ் இன்டு மைனஸ் ப்ளஸ் விஏ ப்ளஸ் விபி. ஸோ இந்த ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் ஆப்ஜெக்ட் பி வித் ரெஸ்பெக்ட் டு ஏ இஸ் இது முடிஞ்சு வச்சுங்க விஏ ப்ளஸ் பி. அதே மாதிரி பிங்கிற ஆப்ஜெக்ட் ரெஸ்பெக்ட் டு ஏ, இதில் பார்த்தீங்கன்னா ஏங்கிற ஆப்ஜெக்ட் ரெஸ்பெக்ட் டு பி பார்த்தோம், அதனால் ஏ ஃபஸ்ட்டு வந்துச்சு. அடுத்து பிங்கிற ஆப்ஜெக்ட் ஏங்கிற ஆப்ஜெக்டை பொறுத்து என்ன ரிலேட்டிவ் வெலாசிட்டியில் இருக்குன்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு பி வந்துடும். அப்போ விபிஏ ஈக்குவல் டு மைனஸ் பிபி மைனஸ் விஏ. ஏன் விஏ ஃபஸ்ட்டு எது இருக்குது விபி இருக்கணும், அடுத்து விஏ இருக்கணும். ஆனால் ரெண்டுக்கு ஏன் மைனஸ் போட்டிருக்கு? இந்த ரெண்டுமே ஆப்போசிட்டில் போகுது. இது எப்போ சிம்பிளாக எழுதுனோம்னா மைனஸை வெளியில் எடுத்துட்டு விஏ ப்ளஸ் விபி உள்ள மல்டிபிள் பண்ணுங்க, மைனஸ் விஏ மைனஸ் விபின்னு கிடைக்கும். ஓகேங்களா? thus if two objects are moving in the opposite direction, the magnitude of the relative velocity if one object with respect to other is equal to the sum of magnitude of the velocities. ரெண்டு ஆப்போசிட்டில் போகும்போது ஒன்று இன்னொன்று பொறுத்து என்ன வெலாசிட்டியில் போகுதுன்னு பார்க்கணும்னா ரெண்டோட வெலாசிட்டியையும் சம் பண்ணுற மாதிரி அமையுது. சிம்பிளாக என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டும் ஆப்போசிட்டில் இருந்துச்சுனாவே பொருளின் சார்பு திசைவேகமானது இரண்டு பொருட்களின் திசைவேகங்களின் எண் மதிப்புகளின் கூடுதல். ரெண்டோடைய வெலாசிட்டியில் கூடுதலாக பார்க்கணும். அவங்க வச்சுக்கிறோங்க ரெண்டும் ஆப்போசிட்டில் போகணும். அடுத்த நிகழ்வு அடுத்த கேஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. கன்சிடர் த வெலாசிட்டிஸ் விஏ அண்ட் விபி அட் ஆன் ஆங்கிள் தீட்டா பிட்வீன் த டைரக்ஷன்ஸ். ரெண்டும் ஒரு குறிப்பிட்ட கோணத்தில் குறிப்பிட்ட ஆங்கிளில் போகுது. ஈக்குவலாகவோ ஆப்போசிட்டாக போகாமல் பர்டிகுலர் டைரக்ஷனில் பர்டிகுலர் ஆங்கிளில் போனால் என்ன நடக்குது? இந்த ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் ஏ வித் ரெஸ்பெக்ட் டு பி நம்ம இந்த பாடத்தோடைய தொடக்கத்தில் பார்த்தோம்ல, மேலே விஏ வெக்டர் விபி வெக்டர் ஹரிசாண்டலில் வந்து ஏ கிட்ட போடுங்க, மேலே பிஏ போடுங்க. அப்போ பார்த்தீங்கன்னா என்னது ட்ரையாங்கிள் லா யூஸ் பண்ணுவோம் அல்லது இந்த பேரலோகிராம் யூஸ் பண்ணுவோம். அதே தான் இதுக்கும் யூஸ் பண்ண போகிறோம். அப்போ விஏபி ஈக்குவல் டு விஏ மைனஸ் பிபி. நெக்ஸ்ட்டு பாருங்கள், அப்போ உங்களுக்கு புரியும். தென் மேக்னிட்யூட் ஆஃப் டைரக்ஷன் அங்கே பார்த்தது தான் விஏ ஸ்கொயர் ப்ளஸ் விபி ஸ்கொயர் மைனஸ் 2VA VB காஸ் தீட்டா. ஆங்கிள் பார்த்தா என்னாகும்? தீட்டாங்க இங்கே பீட்டான்னு வச்சுக்கிறோம். விபி சைன் தீட்டா டிவைட் பை விஏ மைனஸ் விபி காஸ் தீட்டா. ஹியர் பீட்டா இஸ் ஆங்கிள் பிட்வீன் விஏபி அண்டு விபி. அந்த ஃபார்முலா எப்படி வந்து கேட்காதீங்க, ஏன்னா ஃபஸ்ட்லேயே இதை நம்ம நடத்திட்டோம். அந்த பாடம் லெசன் நடத்தும் போதே அந்த வெக்டார்ஸில் இதை நடத்திருக்கிறோம். இப்போ இதை வச்சுக்கிட்டு சில நிகழ்வுகள் கொடுத்துருக்காங்க. when theta is 0 the bodies move along the parallel straight line in the same direction VA minus VB. ஏங்க ரெண்டும் ஒரே டைரக்ஷனில் இருந்துச்சுன்னா தீட்டா என்னங்க 0, காஸ் 0 1. அப்போ என்ன கிடைக்கிது? விஏபி ஈக்குவல் டு விஏ மைனஸ் விபி. இந்த டைரக்ஷன் விஏ ஒபிவிசியலி விபிஏ ஈக்குவல் டு விபி மைனஸ் விஏ இன் த டைரக்ஷன் ஆஃப் விபி. when theta equal to 180 degree 180னா என்னது -1. மூவ் அலாங் த பேரலல் ஸ்ட்ரைட் லைன் இன்ஸ் ஆப்போசிட் டைரக்ஷன். ஆப்போசிட்டில் போனால் 180. அப்போ விஏபி ஈக்குவல் டு விஏ ப்ளஸ் விபி. ஏன்னா மைனஸ் போடும்போது விஏ மைனஸ் விபினா ப்ளஸ்ன்னு ஆயிரும் இந்த டைரக்ஷன் ஆஃப் விஏ. சிமிலர்லி விபிஏ ஈக்குவல் டு விபி ப்ளஸ் விஏ இந்த டைரக்ஷன் ஆஃப் விபி.
அடுத்து பாருங்க, the two bodies are moving at right angle to each other, theta equal to 90 degree அப்படின்னா என்ன ஆகும், cos 90 ஜீரோன்னு ஆகும். இது எல்லாமே கம்ப்ளீட்டாக ஜீரோன்னு ஆகும். ரெஸ்பெக்ட் டு VAB equal to VA ஸ்கொயர் ப்ளஸ் VB ஸ்கொயர் மட்டும்தான் கிடைக்கும், ரூட் அப்படியே கிடைச்சிரும். கன்சிடர் a person moving horizontally, ஒரு மனுஷர் வந்து கிடைமட்டமாக நடக்கிறார். இந்த படத்தை பாருங்க, கிடைமட்டமாக நடக்கிறாரு with velocity Vm, மேன் அர்த்தம். let rain fall vertically with velocity VB, என்னது மேலேருந்து மழை துளி விழுகுது. இவர் நடக்கிறது ஹரிசாண்டல், மேலே மழை துளி விழுந்தா என்ன ஆகும், அது ஹரிசாண்டல், அது வந்து என்னது வெர்டிக்கலாக விழுகுது. இவர் வந்து கிடைமட்டமாக போகிறாரு, செங்குத்தாக விழுகுது. an umbrella is held to avoid the rain, அவர் என்னது அந்த மலைத்துளி அவர் மேலே படாமல் இருக்கணும்னா இந்த ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் த ரெயின் வித் ரெஸ்பெக்ட் டு தர் பர்சன் VRM, ஃபர்ஸ்ட் ரெயின் மேனை பொறுத்து VR மைனஸ் VM, VRM ஈக்குவல் டு VR ஸ்கொயர் ப்ளஸ் VM ஸ்கொயர். இப்போ தானே பார்த்தோம் VA ஸ்கொயர் ப்ளஸ் VB ஸ்கொயர்னு, ஏன் sin 90 என்னது ஜீரோன்னு ஆயிரும், sin 0 0, sin 90 1ன்னு கிடைக்கும். ஓகேங்களா, அப்போ என்னது VR ஸ்கொயர் ப்ளஸ் VM ஸ்கொயர். நல்லா கவனிங்க, sin 0 0, sin 90 1, cos 0 1, cos 90 0. அப்போ இங்கே என்ன வந்துச்சு, காசு தானே வந்துச்சு. அப்போ காசு 90 ஜீரோனால அது கிடைக்காம போயிடும். அப்போ என்னது VR ஸ்கொயர் ப்ளஸ் VM ஸ்கொயர் கிடைக்கும். VR ஸ்கொயர் ப்ளஸ் VM ஸ்கொயர் ப்ளஸ் 2VR VM காஸ் தீட்டான்னு கிடச்சிருக்கணும். டூ மைனஸ் 2VR VM காஸ் 90 என்ன ஆகும், ஜீரோன்னு ஆயிரும். அதனால VR ஸ்கொயர் ப்ளஸ் VM ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் tan இன்வர்ஸ் VM பை VR வித் த வெர்டிக்கல். இப்போ இந்த மாதிரி நடக்கும்போது என்ன ஆகும், ரெயின் கொஞ்சம் சாய்வாக பெய்யுது அப்படின்னா இவர் என்ன பண்ணும், கொடையை கொஞ்சம் முன்னாடி கொண்டு வரணும். ஸ்ட்ரெயிட்டாக மழை பெய்யுது அப்படின்னா அவர் கொடையை நேராக பிடிச்சிக்கிட்டு நடந்தால் அவர் மேலே என்ன ஆகும், மழை துளி விழுகாது. உங்களுக்கு தெரியும் எந்த டைரெக்ஷனில் மழை துளி விழுதோ அதுக்கு முன்னாடி கொஞ்சம் என்ன பண்ணணும், கொடையை கொஞ்சம் இன்க்ளைன் ஆகோ டிக்ளைனாகவும் சாட்சி தான் பிடிப்போம். இன் ஆர்டர் டு சேவ் ஹிம்செல்ஃப் ஃப்ரம் த ரெயின் ஹி சுட் ஹோல்ட் அன் அம்பர்லா அட் அன் ஆங்கிள் தீட்டா வித் த வெர்டிக்கல். என்ன கோணத்தில் உள்ளதோ அதோட ஒரு வெர்டிக்கலில் தான் என்னது கொடையை பிடிச்சாதான் ரெயின்லேருந்து அவர் என்ன பண்ணலாம், கொஞ்சம் தப்பிச்சு போகலாம். ஒரு சம் பாருங்க, எக்ஸாம்பிள் 2.27. Suppose two trains A and B are moving with the uniform velocities along parallel tracks but in the opposite direction. Let the velocity of train 40 km/h inverse to the east and the train B to 40 km/h inverse the west. Calculate the relative velocity. ஒரு ட்ரெயின் கிழக்கு போய் 40 km/h இன்வெர்ஸில் போகுது, இன்னொரு ட்ரெயின் பிங்கிற ட்ரெயின் 40 km/h இன்வெர்ஸில் என்னது மேற்க போகுது. அப்போ ரிலேட்டிவ் வெலாசிட்டி என்ன, ரிலேட்டிவ்ஸ் ஆப்போசிட்டில் போனால் என்ன பண்ணுங்க, ஆட் பண்ணணும். அப்போ என்னது VABனா VA ப்ளஸ் VB, VBனா VP ப்ளஸ் VA. அப்போ என்னது 80 km/h இன்வெர்ஸ் டியூ. ஏன் அப்படின்னா 40 + 40 8. நம்ம ஃபார்முலா பயன்படுத்தினோம்னா ரெண்டையும் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் என்ன பிரச்சனைனா பி ட்ரெயினை உள்ள ஒரு ஏ ட்ரெயினை பார்த்தா கிழக்கு பகுதியில் போகிற மாதிரி தெரியும். ஏ ட்ரெயினில் உள்ளவருக்கு பி பார்த்தீங்கன்னா எனது மேற்கு பகுதி நோக்கி போகிற மாதிரி தெரியும். த ரிலேட்டிவ் வெலாசிட்டி பி வித் ரெஸ்பெக்ட் டு ஏ 80 km/h due to west. To passenger in train A, the train B will appear to move westwards with a velocity of 80 km/h. ரெண்டும் 40 கிலோமீட்டரில் போகும்போது ஆப்போசிட்டில் போனால் இந்த ட்ரெயினில் உள்ள ஒரு அந்த ட்ரெயினை பார்த்தா 80 km ஸ்பீடில் போகிற மாதிரி தெரியும். சரிங்களா, நம்ம ஒருத்தர் ஓவர்டேக் பண்ணுவோம்ல டூ வீலரில். அப்போ நம்ம 40 அவர் 40 ஆப்போசிட்டில் போகும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக அவர் நம்மளை வந்து ஓவர்டேக் பண்ணுற மாதிரி தோணும். ஏன்னா திஸ் இஸ் ஏ ரிலேட்டிவ் வெலாசிட்டி. அடுத்த சம் பாருங்க. Consider two trains A and B moving along the parallel tracks with the same velocity in the same direction. Let the velocity of each train 50 km/h inverse due to east. ரெண்டு ட்ரெயின் போகுது, ரெண்டு பேரலா போகுது, ரெண்டு ஒரே ஸ்பீடில் போகுது. அப்படின்னா என்ன ஆகும், VABனா VA மைனஸ் VB, VBனா VP மைனஸ் VA. அப்போ ரெண்டையும் 50 - 50 ஜீரோன்னு கிடச்சிருது பாருங்களேன். 50 km/h மைனஸ் 50 km/h 0. அப்போ ரெண்டு ட்ரெயின் ஒரே பக்கத்து ட்ராக்ல ஒரே ஸ்பீடில் போனால் ட்ரெயின் போகிற மாதிரியே இருக்காது. ஏ ட்ரெயினில் உள்ளவருக்கு பி ட்ரெயினில் உள்ளவர் ரெஸ்ட்டில் இருக்க மாதிரி தெரியும். பி ட்ரெயினில் உள்ளவருக்கு ஏ ட்ரெயினில் உள்ளவர் ரெஸ்ட்டில் இருக்க மாதிரி தெரியும். ரெண்டும் பேரலல் ட்ராக்ல ஒரே ஸ்பீடில் போனால் ஸ்பீடு என்னது 0, ஆப்போசிட்டில் போனால் ஆட் ஆகுது, சேம் டைரக்ஷனில் போனால் 0 ஆகுது. நெக்ஸ்ட் பாருங்கள் அடுத்த சம்ம. How long will a boy sitting near the window of train traveling 36 km/h inverse? ஒரு பையன் ட்ரெயினில் ஜன்னல் சீட்டில் உட்காந்துருக்கிறான்.
அந்த அவன் போகிற ட்ரெயின் 36 கிலோமீட்டர் ஹவர் வேகத்தில் போய்கிட்டு இருக்கு. பாசிங் பை த ஆப்போசிட் டைரக்ஷன் வித் ஸ்பீட் ஆஃப் 18 கிலோமீட்டர் ஹவர். இன்னொரு ட்ரெயின் எனது ஆப்போசிட்டில் வருது. த லென்த் ஆஃப் த ஸ்லோ மூவிங் ட்ரெயின் இன் 90 மீட்டர். அவன் பார்க்கக்கூடிய அந்த லென்த்து 90 மீட்டராக இருக்குது. அப்போ அவன் அந்த ட்ரெயினை எத்தனை செகண்டில் பார்க்கலாம், எவ்வளோ செகண்டில் தான் பார்க்க முடியும்னு கேட்குறாங்க. ஒரு பையன் ஜன்னல் சீட்டில் உட்காந்துருக்கிறான், 36 கிலோமீட்டர் ஹவர்ஸில் அவன் ட்ரெயின் போய்கிட்டு இருக்கு. ஆப்போசிட்டில் ஒரு ட்ரெயின் வருது, அதோட ஸ்பீடு 18 கிலோமீட்டர் ஹவர்ஸ். அந்த லென்த் எவ்வளோ பார்க்குறான், ஒரு 90 மீட்டரை பார்க்குறான். அந்த பையன் எவ்வளோ நேரம் பார்க்க முடியும், ஹவு லாங் வில் எ பாய், எவ்வளோ நேரம் அந்த ட்ரெயினை அவன் பார்க்க முடியும், எத்தனை செகண்ட் பார்க்க முடியுங்கிறதான் கொஸ்டின். பாருங்க, ரிலேட்டிவ் வெலாசிட்டி அந்த ஸ்லோ மூவிங் ட்ரெயின் ரெண்டு ஆப்போசிட்டில் போகுது. அப்போ ஆப்போசிட்டில் போனால் ஒரு 2 ஸ்பீடையும் கூட்டணுமா, கூட்டிடுங்க. 36 + 18 எவ்வளோங்க, 54 கிலோமீட்டர் ஹவர் இன்வெர்ஸ். 54 கிலோமீட்டர் ஹவர்ஸை மீட்டர் செகண்ட் இன்வெர்ஸாக மாற்றணும். கிலோமீட்டர்னா எவ்வளோங்க, 1000. ஹவர்ஸ்னால் என்னங்க, 3200 செகண்டு. அப்போ என்ன பண்ணுங்க, 5/18 போட்டிருக்கு. 1000 டிவைட் பை 36 அடிச்சிங்கன்னா 5/18 கிடைக்கும். ஏன்னா திடீர்னு எப்படியா 5/18 சொல்லிட்டு கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. இங்கே பாருங்கள், கிலோமீட்டர் ஹவர் இன்வெர்ஸில் கொடுத்துருக்கு, இங்கே மீட்டர் செகண்ட் இன்வெர்ஸில் கொடுத்துருக்கு. 1000 டிவைட் பை 3600, 3600 போட்டிங்கன்னா 5/18. அப்போ இது ரெண்டையும் டிவைட் பண்ணுங்கள், 15 மீட்டர் செகண்ட் இன்வெர்ஸ். சரிங்களா? அப்போது என்ன ஸ்பீடில் போய்கிட்டு இருக்கு ரெண்டு ட்ரெயினுடைய மேக்னிடியூட்டும் 15 மீட்டர் செகண்ட் இன்வெர்ஸ். Since the boy will watch the full length of the train to find the time taken to the watch the full train, 50 time equal to 90/15 போட்டுக்கணும். 50 equal to 90 by time. அப்போ time equal to 90 divided by 15. 90 அதோட மீட்டர் லென்த் ஆஃப் த ட்ரெயினு, லென்த் பை டைம். இது ஸ்பீடு ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். இதுதான் ஃபார்முலா. ஸ்பீடு ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைமு. எழுதிக்கலாம். ஸ்பீடு எவ்வளவு, நம்ம போகிற ஸ்பீடு 15. எவ்வளோ லென்த்து, அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட் அது டிஸ்டன்ஸுங்கிறது 90 பை டைமு. நமக்கு டைம் தான் கேட்டிருக்காங்களா, டைம் இங்கே கொண்டு வாங்க. இங்கே மல்டிபிள் ஆகிற 15 ஆகும், டிவைட் ஆகும். அப்போ 90ல் எத்தனை 15 இருக்குது, 6. அப்போ அந்த பையன் அந்த 90 மீட்டரை 6 செகண்ட் என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். ஓகேங்களா? அடுத்து ஒரு சம் கொடுத்துருக்கு பாருங்க. A swimmer speed in the direction of flow of river 12 km/h inverse. ஒரு பையன், ஒரு மனிதன் அந்த ஆற்றோட நீரோடைய ஃப்ளோவிலேயே 12 km/h இன்வெர்ஸில் நீச்சல் அடிக்கிறாரு. Against the direction of the flow of the river, the swimmer speed is 60 km/h inverse. Calculate the swimmer speed in the still water and the velocity of the river flow. வாட்டர் என்ன ஸ்பீடில் போகுது, இவர் என்னதில் நீந்துறான்னு பார்க்கணும். இவருடைய ரெண்டு பேர் எடுத்துக்கிறோம். VS அப்படின்னா velocity of swimmer, VR velocity of river. Represent the velocity of the swimmer and the river respectively. VS swimmer plus river equal to 12. swimmer minus river equal to 6. ரெண்டு எழுதிக்கிட்டேன். இது என்னது, அவர் அதே பகுதியில் நீந்துறாரு, ஆப்போசிட்டில் நீந்துறாரு. இப்போ ரெண்டையும் கூட்டுங்க, ஆடிங் போத் ஈக்குவேஷன்ஸு. அப்போ விஆரும் கேன்சல் ஆயிரும். அப்போ விஎஸ் 2VS ஈக்குவல் டு ரைட்டில் உள்ள 12 + 6 கூட 18 km/h இன்வெர்ஸு. இப்போ 2VS ஈக்குவல் டு 18னா விஎஸ் ஈக்குவல் டு 18/2 9 km/h இன்வெர்ஸ். ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 பார்த்தீங்கன்னா இருக்குது, விஎஸ் + விஆர் ஈக்குவல் டு 12 தான் ஃபஸ்ட் ஈக்குவேஷனு. இப்போ விஎஸ் 9 கிடச்சிருச்சா, அந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் ஒன்று போடுங்க. அப்போ 9 + விஆர் ஈக்குவல் டு 12, விஆர் ஈக்குவல் டு 12 - 9. இந்த +9 அங்கே போனாலும் மைனஸ் ஆகும். அப்போ ரிவர் ஈக்குவல் டு 3 km ரிவர் இன்வெர்ஸு. ஸ்விம்மர் 12 km/h இன்வெர்ஸ். சிம்பிளான கொஸ்டின். ஒரு 4 சம பார்த்துட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆக்சிலரேட்டட் மோஷன். During a non-uniform motion of an object, the velocity of the object changes from instant to instant. டைம் டு டைம் ஒரு பொருளுடைய வெலாசிட்டி மாறுனா ஆக்சிலரேட்டட் மோஷன். இப்போ நம்ம டூ வீலரில் போகிறோம், ஆக்சிலேஷன் கொடுக்குறோம், அதை ஆக்சிலேட்டர் திருவுறோம். ஒரே ஈவனாக திருவ முடியாது, டைம் டு டைம் வேரி ஆகும். முன்னாடி ஒருத்தர் போனார்னா என்ன பண்ணுவோம், குறைப்போம். யார் இல்லைனா கொஞ்சம் வேகத்தை அதிகப்படுத்துவோம். அப்போ டைம் இன்ஸ்டன்ட் டு இன்ஸ்டன்ட், டைம் டு டைம் என்ன ஆகுது, அந்த வெலாசிட்டியில் சேஞ்சஸ் இருக்குது. அப்படின்னா அது ஆக்சிலரேட்டட் மோஷன். The velocity of the object is no more constant but changes with the time. Such a motion said to be an accelerated motion. In accelerated motion, if the change in velocity of an object
per unit time is same, then the objects are to be moving with uniformly accelerated motion. அந்த குறிப்பிட்ட கால அளவில் குறிப்பிட்ட திசை வேகத்தில் பெரிய அளவில் மாற்றம் இல்லைன்னா யூனிஃபார்ம்லி accelerated motion. On the other hand, the change in velocity per unit time different times, then the objects are to be moving with non-uniform accelerated motion. காலத்தை பொறுத்து வெலாசிட்டியில் மாற்றம் இருந்துக்கிட்டே இருந்தால் அது என்னது நான் யூனிஃபார்ம் ஆக்சிலரேட்டட் மோஷன். ஓகேங்களா? இப்போ நிறைய கொஞ்சம் வேகமாக தான் நடத்திருக்கிறோம், தெளிவாக சொல்லியிருக்கிறோம், என்னென்ன ஏதுன்னு சொல்லியிருக்கிறோம். இவங்களுக்கு நடத்துனதில் இந்த 2 பக்கத்தில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. நன்றி, வணக்கம்.